டேய் இன்னுமாடா நீ வன்மத்தில் இருக்க அப்படின்ற மாதிரி இன்னும் இவன் திருந்தல மாமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பேசி ஆகணும். ஸோ நான் யாரை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் என்னதான் கடுப்பு பார்வதி மேலே அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு ஹோஸ்ட் பிக் பாஸ் தமிழுக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பிக் பாஸ் தமிழை ஒழுங்காக ஹோஸ்ட் பண்ண துப்பில்லாத ஒரு தொடக்கக்கட்டை தான் விஜய் சேதுபதி அப்படிங்கிறது நம்ம பல தடவை விமர்சிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதுவும் 8வது சீசன்லேயும் சரி 9வது சீசன்லேயும் சரி கமலஹாசன் அவர்களுடைய அந்த லெகசியை ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைத்து ஒரு கேம் ஷோ எப்படிலாம் நாரடிக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாரடித்த ஒரே ஒரு பெருமை அதை யாருக்கு சேரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் சேரும் அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெல்கம் டு விஜித் வியூ. இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின அப்டேட் வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ காட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்கக்கூடிய படம், கரெக்டான ஒரு பேர் தான், ஏன்னா காட்டான் மாதிரி தான் இருக்காப்புல பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அவர் வந்து நடிக்கிறாரு, காக்கா முட்டை டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இதில் என்னன்னா விஜய் சேதுபதி அவர்கள் மேடையில் ஏறி அங்கே உட்காந்துட்டு இருக்கும் பொழுது கீழே வந்து அதுக்கு முன்னாடி வருவாங்கல்ல என்ட்ரன்ஸில், அப்போ வந்து பார்வதி வந்து உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் வந்து பேசும் பொழுது பார்வோ இதை வேணாம்னு சொல்கிறேன் பார்வோ அப்படின்ற மாதிரி திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா பார்வை ஏதாவது பேசும்போது அதை கவுண்டர் அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து இங்கேயும் வந்து பண்ணிட்டு இருந்தாப்புல. சரி ரைட்டு, அந்த பிக் பாஸ் ஒரு வைப்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து 2 பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தயக்கத்தோட சார் இங்கே உட்காரமா அப்படின்றாங்க, உட்காரமா அப்படின்றாங்க. அப்புறம் பிரதீப் மில்ராய்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காப்புல விஜய் டிவியோடைய ஹெட்டு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸோடைய இது எடுத்துகிட்டு இருக்காரு. அவங்க வந்து நடுவில் உட்காந்து 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஓகே, சரி ஓகே, ஃபன்னாக இருக்குது, வைபாக இருக்குன்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். சரி விஜய் சேதுபதி அவர்கள் ஓகே, அந்த பிக் பாஸ்ங்கிறது கேம் ஷோ, அது கேமில் அவர் விமர்சிச்சிட்டாரு, இங்கே வந்து அவங்களுடைய கோ ஆர்டிஸ்ட் வந்து பார்வதி, ஸோ அதுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி நம்மளும் நினச்சிட்டு விட்டோம். அதுக்கடுத்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜய் சேதுபதி இருக்கா பாருங்களா, அவர் வந்து பேசுனதை எடுத்து கட் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. நானும் வந்து அதை பார்த்தேன், பார்த்துட்டு அடே பலூன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பலூன்றீங்களா? ஆமாம், பலூனக்காரோட சப்ஸ்கிரைபர் தான் இந்த ஆள். ஏன்னா அவங்க வந்து சொசைட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்து விடலை, பார்வதி கம்புறுத்தி தான் சொசைட்டியை வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வதி தப்புன்னு சொல்லி அடிக்கக்கூடிய விஜய் சேதுபதி அவர்கள் மிச்ச எல்லாருடைய தவறுகளையும் கேட்காமல் வெறும் பார்வதி கம்புறுதினை மட்டும் டார்கெட் பண்ணி பிக் பாஸ் தமிழில் ஓட்டினாங்க. டிஆர்பி அப்படின்ற ஒரு பிச்சை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி இந்த சீசன் 9 கொண்டாட்டம் கூட நடக்க முடியலன்னு பார்த்துக்கோங்க. அப்போ பார்வதி கமருதீன், வினோத், இந்த மாதிரி ஒரு 4-5 பேரை தவிர, வியானா, இந்த மாதிரி ஒரு வாட்டர்மிலன், இவங்க 4-5 பேரை தவிர இந்த சீசனை வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு ஒருத்தனும் கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன், பார்வதி, கமருதீன், கானா, வினோத், சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம வியானா, வாட்டர்மிலன், இந்த 5 பேர் தான். மற்றபடி இந்த சீசன் எவன் பண்ணான் சொல்லுங்கள்? எவனாவது ஒருத்தன் சொல்லுங்கள்? ஒருத்தனும் பண்ணல, எதுவுமே பண்ணல. சும்மா உட்காந்துட்டு ஈன்னு இழிச்சிக்கிட்டு ஃபேக்காக இருந்துக்கிட்டு தன்னுடைய மாஸ்கை வந்து உள்ளே போட்டுக்கிட்டு ஒருத்தர் நடிச்சிட்டு இருந்தான். அதாவது விஜய் சேதுபதிக்கு எப்படின்னா, நீ கெட்டவனாக இருந்தாலும் இரு, ஆனால் வெளியே காமிக்கணும், நல்லவனாக காமிக்கணும். ஆனால் நீ வந்து மனசுக்கு பிடிச்சது இல்லை நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நார்மலாக நீ எப்படி இருக்கியோ அது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கொலை குத்தும். நீ இப்போ என்ன மாதிரி இருக்கணும், நீ நான் கரெக்டாக இருக்கேன் பார்த்தியா, ஆனால் என் மேலேயும் ஒருத்தி வந்து ஃபேஸ் ஸ்பெல் பண்ணி கேரவானில் வச்சு என்னை வந்து பண்ணார் விஜய் சேதுபதினு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்போம். உங்களுக்கு புரியுதா சொல்கிறது? அதெல்லாம் வந்து தப்பு கிடையாது. அதெல்லாம் வந்து பர்சனல் லைஃப்பில் வந்து ஏகப்பட்டது விஜய் சேதுபதி மேலே இருக்குது விமர்சனம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தமன் மாதிரி நான் வந்து கரெக்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸ்ல வந்து ஓட்டிகிட்டு இருவான். ஒரு ஹெட் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டை பார்த்தா எப்படி வந்து அப்படியே உச்சா போவாங்களோ அந்த மாதிரி வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் நடத்திட்டு இருந்தாப்புல. ஒருத்தன் கூட கேம் ஆடினது கிடையாது. ஏன்னா பிக் பாஸ் 8-9 ஃபெயிலியர் ஆனது காரணம் ஒருத்தனும் கேம் ஆடல, எவனையும் வந்து மோட்டிவேட் பண்ணுறது கிடையாது. அவனுக்கு பிடிச்சவனை தூக்கி இது பண்ணுறது, அடிக்கிறது, போட்டு அடிக்கிறது. எவனுக்காவது ஒரு ஃபேம் வந்துச்சுன்னா அவனை போட்டு அடிக்கிறது. அந்த மாதிரி தான் வந்து விமர்சனம் பண்ணிட்டு ஒரு ஹிட்லர் ரேஞ்சுக்கு தான் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சேதுபதி. ஒரு சுய அறிவு கிடையாது, சரிங்களா? கரெக்டாக வந்து ஷோவை பார்க்குறது கிடையாது. 24 மணி நேரமும் எங்கேயாவது ஷூட்டிங் போய்ட்டு டக்கு மாதிரி வந்து இப்படியே நடக்க வேண்டியது, வேறு எதுவுமே வந்து பண்ணுறது கிடையாது. மிகச்சிறந்த ஒரு நடிகர் அப்படின்றதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஹேட்ஸ் ஆஃப். பட் யூ ஆர் நாட் அ குட் பிக் பாஸ் தமிழ் ஹோஸ்ட். குட் கூட கிடையாது. யூ ஆர் அ ஒஸ்ட் தமிழ் பிக் பாஸ் ஹோஸ்ட்னு இல்லை, ஒஸ்ட் ஆஃப் ஆல் டைம். எப்படி இந்த திவ்யா கணேசன் சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒஸ்ட்டு டைட்டில் வின்னர் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி ஒஸ்ட் பிக் பாஸ் ஹோஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான் விஜய் சேதுபதி தான். என்னன்னா ஒரு பேசிக்கான மேனஸ் ஒன்று இருக்குல்ல, அதாவது இந்த ஆள் ஏறி ஸ்டேஜுக்கு போகிறாப்புல போயிட்டு ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாப்புல. அப்போ வந்து இவங்க எங்கே நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க ஆச்சுன்னு எல்லாத்தையும் பாசிட்டிவ் பண்ணிவிட்டு பார்வதி எந்திரிக்க வைக்கிறாப்புல. எந்திரிச்சு பார்வதி உன்னை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது பார்வதி, நான் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் உன்னை பற்றி பேசிட்டேன். டே புடுங்கிறவனே, அது பிக் பாஸ் நிகழ்ச்சியா
பெரிய புடிங்கியா நீங்கள்? அங்கே வந்து நீங்கள் காட்டான்றது நடிக்கிறீங்க உங்களுடைய கோ ஆர்டிஸ்ட். பிக் பாஸ் நான் பேசினேன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பு இல்லை, சரி இல்லை, பேச்சு கேட்க மாட்டேங்க, எனக்கு அவங்களும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு போகிறாரு. நான் என்ன சொல்கிறேன், ஃபன் பண்ணுங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஒருத்தவங்க அவ்வளோ மீடியா வச்சுருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்கிறப்ப அதை பண்ணிவிட்டு, பட் இந்த படத்தில் அவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப மீட்டியான ரோல் இல்லை, அந்த இடத்துல நல்லா பண்ணியிருக்காங்க. பார்வதி அவங்களுடைய கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள் பார்வதி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பாசிட்டிவாக பேசுகிறது உனக்கு தெரியாதா? இதான் நாகரிகமா? இதான் நீங்கள் படித்த நாகரிகமா விஜய் சேதுபதி அவர்களே? மிஸ்டர் சேதுபதி சொல்லுங்கள். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு செருப்படி கொடுத்தா பார்த்தீங்களா பாரோ, திருப்பி போயிட்டு அங்கே போயிட்டு நானாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் சேதுபதியை கேட்டு கண்டு கூட மாட்டிருப்பேன். போயிட்டு வாழ்த்துக்கள்ப்பா, இந்த மாதிரி டேரக்டர் நல்லா புகழ்ந்துட்டு நடித்தவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்திருப்பேன். அவங்க பெருந்தன்மையை பாருங்கள். பாரு எல்லாத்தையும் பேசிட்டு விஜய் சேதுபதி அவர்களால் தான் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு, டேரக்டர் வந்து காக்கா மோட்டையில் வாய்ப்பு கொடுத்தாரு, மதுரை பொண்ணு நடிக்க வச்சாங்க, என்ன இப்படி வந்து இந்த மாதிரி நடிக்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கூட அந்த பொண்ணு உங்களை பற்றி மூஞ்சிக்கு சுளிக்காமல் பேசியிருக்காங்க. அப்படி அவங்க பேசும்போது கூட இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் நீ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா சும்மாவாச்சும் உட்காரலாம், அதை மூஞ்சி டிச்சுட்டு உட்காந்துட்டு. அப்போ இன்ட்ரெஸ்ட்டே இல்லைனா அப்போ என்ன இதுக்கு வரீங்க? பார்வதி எதுக்கு கூட்டு வரீங்க? நாங்கள் சின்ன கரெக்டாக தான் நாங்கள் கட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே. அதாவது இவங்களுக்குலாம் என்ன தெரியுமா, பலூன் அக்கா இருக்காங்க பாருங்க, சப்ஸ்கிரைப் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஒத்துமை வந்து, ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு கனி அக்கா கிடச்சிருக்காங்க, திவ்யா அக்கா கிடச்சிருக்காங்க, சபரி அண்ணன் கிடச்சிருக்கான், விக்ரம் தடியன் கிடச்சிருக்கான், ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்க போகிறேன், எடுத்துட்டு நான் வந்து நல்லவளாக போவேன் அப்படின்ற மாதிரி ஊருக்கு ஓட்டிட்டு தான் உலக காஜி. அந்த மூதேவி இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் ஆஃப் பண்ணல. அதை பற்றி பேசுகிறது துப்பு கிடையாது. அதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய புனிதமான பெண்ணு அப்படின்ட்டு. இப்போ அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த தருதலை ஆறுது வந்து எவ்வளோ பரவாயில்ல, மீண்டு வந்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. கவுமுருதின் கூடயும் சுற்றிட்டு இருக்காங்க இன்னமும். புரியுதா? அவங்களாம் வந்து முடிஞ்சு காஜி அடங்கினா அவ்வளோதான் அப்படின்னாங்க. வெளியே வந்து இன்னமும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டுருக்கு பாரதின் கமருதினுக்கும். யாரா நீங்களாம் ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ தூரம் ஹேட் பண்ணுவீங்களா? அது என்ன பிக் பாஸ் மேடையா விஜய் சேதுபதி அவர்களே? பிக் பாஸ் மேடையா அது? நீங்கள் தப்பு கிடையாது பேசுகிறது, அதை நீங்கள் பேசுங்க. பட் அந்த படத்தில் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்களா உங்களுக்குன்னு வந்து அந்த ஆர்டிஸ்ட் நீங்கள் இப்படி தான் மதிப்பீங்களா? ஷேம் ஆன் யூ, சீரியஸாக சொல்கிறேன். யூஆர் அ குட் ஆக்டர், பட் யூ நாட் அ குட் ஹியூமன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டீங்க. வெரி குட். ஆனால் உங்களுக்கு கர்மா இருக்குது, சீக்கிரம் இருக்குது, பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் வார்த்தை கவனம் தேவை. டிஆர்பி பிச்சை எடுத்து பிக் பாஸ் ஷோவே பார்வதி வச்சு ஓட்டிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க மூஞ்சி முகரைம்பர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து நம்ம அகமது மீரா. ஆக்சுவலாக எனக்கு தீபிகா படுகோன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் படிச்சுட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறது வந்து டேய் உன்னை பற்றி அவன் வச்சு ஓட்டிகிட்டு கிடக்கான், பேசிகிட்டு இருக்கான், நீ அந்த பெண்கிட்ட மன்னிப்பு கேட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அபிநயம் பிடிக்கிறதே வேலை. பாரதியை பற்றி பேசி பச்சை தேவையா பச்சை தேவையா பச்சை தேவையான்னு பேசிட்டு அவனை போட்டு ஊரே புழக்குது. அப்படி இருந்து அவனை எதுவுமே கண்டுக்காத மாதிரியும் அவர் யாருமே இது பண்ணலையாம். டாக்ஸிக் பிஹேவியர்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த மூதையை வந்து இன்னும் ஓட்டிட்டு வீடியோ போட்டு கிடக்கு. அதுக்கு பதிலே இல்லை, எல்லாரும் புலகிறாங்க போட்டு. அவ்வளோதான், சொரணக்கட்ட மூதேவி. அவன் எப்படி தெரியுமா, எவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட்டா சண்டைக்கு வர மாட்டான். ஒரு பொண்ணுக்கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டை வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான். வரியா 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 மூஞ்சி முகரையும் பார், ஆளையும் மூஞ்சி இன்னும் உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறது தான். அகமது மீரா மிதுன் வீடு அவன் பேரை நல்லா ஆட்டிக்கிட்டு பேசுகிறது மட்டும்தான். அதுக்கடுத்து தாமரை செல்வி, இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை அவ்வளோ தூரம் வந்து கழுவி ஊற்றுச்சு. எதுக்கு தேவையில்லாமல் அந்த ஷோக்கு விமர்சனம் பண்ணால் ஓகே, கேவலம் கழுவி ஊற்றுச்சா. இப்போ ஒருத்தன் வச்சு செய்கிறான், 10 லட்சம் ஏமாற்றிட்டானா, 3 லட்சம் நகையை கொண்டு போய் இது பண்ணிட்டானா, உழம்புது. கம்ப்ளைண்ட் இருக்குது, கேஸ் பண்ணுங்கள், எல்லாம் இருக்குது. அதை விட்டு எதுக்கு வந்து சோசியல் மீடியா கதறிட்டு இருக்கீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தவங்களுக்கு நீங்கள் செய்கிற வினை உங்களை அறுக்கும். தாமரை தான் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்